கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. மனசு கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ நான் கார் வாங்கணும்னு ஆசை இருந்தால் என் வருமானத்துக்குள்ளே என் பென்ஷன் வாங்குகிறேன், அந்த பென்ஷனுக்குள்ளே ஒரு டிசையர் வாங்கலாம். கார் வாங்கணுங்கிறது டிசையர். நம்ம வருமானத்துக்குள்ளே என்ன வாங்கலாம்? டிசையர் வாங்கலாம். ஒரு 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ளே வாங்கலாம் லோன் போட்டு. அது லோனுக்கும் கடனுக்கு என்ன வித்தியாசம்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். லோனுக்கு கடனுக்கு என்னடா வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானடா. இல்லைனாச்சி, என்ன இப்படி சொல்கிறிய? கடன் வேற லோன் வேறண்ணா. இல்லை, ரெண்டும் ஒன்று தான்டா. தமிழில் சொன்னால் கடன்றா, இங்கிலீஷில் சொன்னால் லோன்றா அப்படின்னு. ரெண்டும் ஒன்று கிடையாது, வேற வேறண்ணா. எப்படிடாண்ணா? லோன் வாங்கினா கட்டணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கினா கட்டணுங்கிறான். கடன் வாங்கினா கட்டணும், லோன் வாங்கினா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொன்னால்? மல்லையாங்கிறான். இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தானா? மல்லையாங்கிறான். கடனை போட்டு லோன். சார், லோனை ஒன்று இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ளே கேஷ் பேமெண்ட் கொடுத்து ஏதாவது பொருள் வாங்க முடிஞ்சால் உங்கள் குடும்பத்துக்கு அந்த பொருளை மட்டும் வாங்குங்க. அந்த பொருளை வச்சு நீங்கள் வளமாக வாழலாம். லோன் போட்டு வாங்காதீங்க. லோன் இன்னைக்கு என்னை கொல்ல போகிறாங்க. நான் மேடை விட்டு இறங்கணுன்னு என்ன எல்லாருக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் குடிகாரங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், தவணை கம்பெனிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். லோன் போட்டு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா லோன் முழுக்க கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்கள் பொருள் இல்லை. கார் வாங்கணும்னு ஆசை வந்ததுன்னா ஒரு டிசையர் வாங்கு, வருமானத்துக்குள்ளே வாங்கு. வருமானத்துக்குள்ளே இன்னும் ஒன்று சொல்கிறேன், வருமானத்துக்குள்ளே ஒரு டிசையர் கார் வாங்கினா அண்டை வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரனையெல்லாம் கூப்பிட்டு பெருமை பீத்தாதீங்க. அது அவன் ஒரு புயலும் நம்மளை வாழ்த்த மாட்டான். இப்போ நான் கார் வாங்கிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டானே டிசையர் வாங்கியிருக்கேனே அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சும்மா நாக்கு உதட்டில் தான் சொல்லுவான், உள்ளுக்குள்ளே பொறுமுவான். நம்ம சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம், இவன் கார் வாங்கிட்டானே, இவ்வளவு கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே. கார் வாங்கிறதுக்கும் கருப்புக்கும் என்னடா கனெக்ஷன்? நான் இவ்வளோ சிவப்பாக இருக்கேன், என்னால் கார் வாங்க முடியலை, இந்த பையன் கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே. சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்களா இன்னும் சில பேர் இருக்கான், அண்ணே டிசையராக வாங்கினீங்க, மைலேஜே இருக்காதானே. அதாவது நம்ம கார் வாங்கினதே சந்தோஷத்துக்கு தானே வாங்கினோம், அந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதே என்ன வாங்கினேன், மைலேஜே கொடுக்காதானேம்மா. அதில் அவன் மவன் ஒரு 18 வயசு பையன் நிற்பான், சண்டாள பையன். அந்த பையன், அங்கிள் ஏர் பேக் இருக்கு அப்படிமா. ஏர் பேக் இல்லையடா, ஆக்சிடெண்ட்டில் செத்து போவீங்க அங்கிள். இதுக்கா டிசைர் வாங்கினேன்? நசையறு மனம், கண்டதையும் வாங்கணும், கண்டதையும் குவிக்கணும். ரெண்டாவது வளத்துக்கான ரெண்டாவது விஷயுறு பந்தினை போல் உடல் வேண்டிய படி செல்லும் உடல் நசையறு மனம் கேட்டேன். அடுத்தது உயிர். உயிர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா செத்த வயல உயிரோட இருக்கிறவனெல்லாம் உயிர்ப்போட இருக்கானா? இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. உயிரோட இருக்கிறவனெல்லாம் உயிர்ப்போட இருக்கானா? உயிர்ப்போட இல்லாம உயிரோட இருந்தா அது வளமான வாழ்க்கை இல்லை. உயிர்ப்போட, ஏன்னா அதனால தான் நடைப்பெணம்னு ஒரு வார்த்தை போட்டான் தமிழில். பணம் எப்படி நடக்கும்? ஒருத்தரை பாடையில் கட்டி இல்லை ஃப்ரீசரில் வச்சு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு போகிறோம். அவன் ஃப்ரீசரை திறந்து, அண்ணே நீங்கள் கஷ்டப்படாதீங்கண்ணே நானாக வந்துடுறேண்ணே அப்படின்னு நடந்தான்னு வைங்க, துஷ்டிக்கு வந்தவன் பூரா செத்து போவான். இல்லைங்களா? துஷ்டி கேட்க வந்தால அவன் பூரா செத்து போவான். ஆமாம், ஃப்ரீசரை திறந்துட்டு அவன் எந்திரிச்சானே, நான் சுடுகாடு வரைக்கும் நானே வந்துடுறேனே, நீங்கள் முன்னாடி போய் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. நடப்பணம்னா என்ன வார்த்தை அது? நடப்பணம்ங்கிற வார்த்தை, பணம் எப்படி நடக்கும்? பணம் நடக்குமா சார்? நடக்காது. அப்புறம் ஏன் நடப்பணம்னா? அவன் உயிரோடு இருக்கான், ஆனால் உயிர்ப்போட இல்லை. அதனால தான் பாரதி என்ன போனா, நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். நித்தம் நவமென, நவம்னா புதுசு, இன்று புதிதாய் பிறந்தோம் நம்ம பாருங்க. அதுதான் தினம் தினம் புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வரணும். எதுக்கு? இந்த உயிருக்கு.
என் உயிருக்கு புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வந்தால் நான் வளமாக இருக்கிறேன் என்று பொருள். அப்போ முதல்ல உடல், ரெண்டாவது மனம், மூணாவது உயிர். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற பக்தி. தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். என்ன வார்த்தை சார்! சுற்றி 4 பேர் நின்றுட்டு நம்ம முத்துசாமி, வேடியப்பன், பிருந்தா சாரதி எல்லாரும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கல, என்னை சுற்றி நின்றுக்கிட்டு தீப்பந்தம் வச்சு பிருந்தா சாரதி சொல்கிறார் வெல் டன் அப்படின்னு. எதை தீப்பந்தத்தை முதுகில் வைக்கிறார். இவர் நம்ம முத்துசாமி 10வது, அவர் வேடியப்பன் 10 தீப்பந்தத்தை போய் உடம்புல வச்சா நான் பேச முடியுமா சார்? ஏன்டா என்னை சுடுறீங்க, பொசுக்குறீங்க, ஐயோ இல்லாத தாங்க. நீங்கள் தீப்பந்தத்தை வச்சு சுட வேணாங்க, சாமி கும்பிடுறதுக்கு சூடம் ஏற்றுறான் சார். சாமி கும்பிடுறதுக்கு சூடம் ஏற்றையில் அந்த தீக்குச்சியை கவனிக்காமல் இருந்து தீக்குச்சியினோட நெருப்பு லேசாக விரலில் பட்டுச்சுன்னு வைங்க. சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்கு நின்னவன் அந்த சின்ன நெருப்பு கையில் பட்டுச்சுன்னா சனியனேங்கிறான். அவர் படத்தில் இருக்க முருகன் வேலை லேசாக நகட்டிட்டு நம்மளை சனியனேங்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்குறாரு. சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு லேசாக தீக்குச்சி நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன சொல்கிறான்? சனியனே அப்படிங்கிறான். முருகனோ வெங்கடேச பெருமாளோ அவங்க என்ன நம்மளையே நமக்கே சூடங்காமிச்சிட்டு நம்மளையே சனியேங்கிறானே செண்டாளன். அவன் என்ன சொல்கிறான்? தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? எனக்கு காரை கொடு, பங்களாவை கொடு, அழகான மனைவியை கொடு, நல்ல குழந்தைகளை கொடு. எனக்கு அந்த வரம்லாம் வேண்டாம். என்னை சுற்றி நின்று தீயை வச்சு பொசுக்குனாலும் அந்த தீ சுட்டு என் உடம்பு கருகிக்கிட்டு இருக்கிற போது கூட சிவசக்தி 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 என்று சொல்லுகிற வரம் கொடுன்னு நான் பாருங்க, அது வளமான வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு வாய்க்குமா? அப்போ உடல், மனம், உயிர், பக்தி, எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற புத்தி. பக்தி கடைசியாக புத்தி. புத்தி என்ன தெரியுமா? புத்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆசிலேட்டிங்காக இருக்கக்கூடாது. அசைவரும் மதி கேட்டேன். அசைவரும் மதினா என்ன? ஆசிலேஷன் இல்லாத அறிவு. இங்கேயும் அங்கேயும் அலைபாயக்கூடாது. மனசு கூட அலைபாயக்கூடாது. அப்போ இந்த அஞ்சு அடிப்படைகள் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை. பொருள் புரியுதுங்களா? பணம், காசு, வீடு, பங்களா, மாடு, கண்ணு இதெல்லாம் வளமான வாழ்க்கை அல்ல. ஆட்டிடியூடு தான் வாழ்க்கை. இதை தான் இந்த புத்தக திருவிழாவை கனெக்ட் பண்ணி நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன். ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். Attitudes are determined by books. Your altitudes are determined by your attitudes. ஆல்டிடியூடுனா உயரம். நீங்கள் வாழ்க்கையில் அடைய போகிற உயரத்தை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை. Altitudes are determined by your attitudes. Those attitudes are determined by your books. இங்கே இருக்கிற புத்தகங்கள். அதனால தான் நேருஜி சொன்னார், நிறைய புத்தகங்கள் எடுத்து பிரயாணம் பண்ணுவாராம். நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு பிரயாணம். நண்பர்கள் கேட்டாங்களாம், 10-15 புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களே, 10 மணி நேரம் பயணத்தில் அவ்வளோத்தையும் படிச்சுருவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் நேருஜிட்ட. நேருஜி சொன்னாராம், இல்லை அதெல்லாம் படிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு வீணாக இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அலையிறீங்க, 10-15 ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்ன போது நேருஜி சொன்ன பதில் தான் வளமான மனசுலேருந்து வந்த பதில். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்லை, என்னால் 10 புத்தகம் படிக்க முடியாது, ஆனால் 10 அறிஞர்களோடு பயணப்படுவது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும்னு. அசடுகளோடு பயணம் செய்வதை விட அறிஞர்களோடு பயணம் செய்வது நல்லது இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் அசடுகளோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ரெயினில் ஏறினோன்னு, அண்ணே நீங்கள் B1 ஆமாம், நானும் B1 தானே. சரி, உங்கள் சீட்டு 18 ஆமாம் 18, நான் 19 எனக்கு சைடு அப்பர்னே, உங்களுக்கு சைடு லோயரானே, ஆமாம் சைடு லோயர். அப்போ நீங்கள் கீழே தானே படுக்கணும். அசடே, லோயர்னால் கீழே தானே படுக்கல. தூங்கவே விட மாட்டான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து, அண்ணே தூங்கிட்டீங்களா?
இந்த அசட்டு பயலோட பிரயாணம் பண்ணுறதோட ஒரு பாரதியார் புத்தகத்தோட பயணம் பண்ணலாம்ல. நம்முடைய மனநிலைகளை உருவாக்குவது புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை பயின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது தெரியுமா? அப்துல் கலாமோட கனவுகளை பற்றி பொன்ராஜ் பேசுனதுனால அதை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். கலாம்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி என் வகுப்பில் நடந்தது சொல்லிடுறேன். ஏன் நான் வகுப்பில் வேலை பார்த்தேன்னு சொன்னாலும் சிரிப்பீங்க. ஏன் எந்த வாத்தியார் இன்னைக்கு வகுப்பில் வேலை பார்க்குறான்? எந்த பூசாரி கோயில் கர்ப்பகிரகத்தில் சின்சியராக ப்ரே பண்ணுறான்? ஒருத்தன்ட்டையும் சின்சியரிட்டியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. எல்லா துறையிலையும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. சரி, அந்த கூலிக்காவது அடிக்கிறானான்னு பார்த்தா அதுலேயும் ஏமாத்துறான். மாரடிக்க கூப்பிட்டு வந்து கூலி கொடுத்தா வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். மாறு 2 ஸ்டெப்பு மேலே போடா அப்படின்னா இருக்கு, இவன் கொடுக்குற காசுக்கு போதும். காசுக்கு தந்தாப்புல வயிறா மாறான்னு தீர்மானம். நான் சும்மா ஒரு நாள் கேட்டேன், பிள்ளைங்களா பசங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும்? சும்மா கேட்டேன், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்னடா செய்யணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கண்டிஷன் போட்டேன். ஒரு பையன் சொன்ன பதிலையே எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுரா. ஏன்னா அவங்க அப்படி சொல்லுவான், சேட்டக்கார பயிலுவோ சொல்லுவானுவோ. ஒரு பறவையின் பேர் சொல் அப்படின்னா புறா அப்படிமா. நீ இன்னொரு பறவையின் பேர் சொல் அடுத்தவனை கூப்பிட்டா இன்னொரு புறா அப்படிமா. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்னொரு புறா. 3வது பேர்ட்டா 3வது புறா. 4வது 40 பேர் 40வது புறாம்மா. அதனால் கண்டிஷன், ஒரு பையன் சொன்ன பதிலே சொல்லப்படாதுரா. வித்தியாசமாக பதில் சொல்லணும். இங்கே பாருங்கள், வளமான மனசு இல்லைன்னா எப்படி சொல்லுவானோ அதான் இது. தம்பி என்ன பண்ணணும் சொல்லு. அவன் கொஞ்சம் ஃபெர்டைல் மைண்டு. சார் சொர்க்கத்துக்கு போகணும்னா பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார். மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சார். அதனால் சொர்க்கத்துக்கு போனால் அப்பா அம்மாவை கும்பிடணும் சார், ஆசிரியரை கும்பிடணும் சார். இன்னொருத்தன் நீ சொல்லு தான தர்மம்லாம் பண்ணணும் சார். குட், வெரி குட். நீ சொல்லு புண்ணிய தீர்த்தங்களில் ஆடணும் சார். வெரி குட். நீ சொல்லு கோயில் குளங்களுக்கு போகணும் சார். நீ வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ சொல்லு பிருந்தா சாரதி மாதிரி மல்லூரி மாதிரி பெரியவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கணும் சார். வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் 5-6 பேர் கரெக்டாக இப்படி சொல்லிட்டு வந்தானுவோ, கரெக்ட் ஆன்சர்ஸ். 6வது போய் ஒருத்தன் எந்திரிச்சு, சார் அவ்வளோ பேரும் லூஸு மாதிரி பேசுகிறாங்க சார். அவ்வளோ கரெக்ட் ஆன்சர். இது நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், தான தர்மம் பண்ணணும், கோயில் குளத்துக்கு போகணும். இதெல்லாம் ஃபார்மல் ஆன்சர்ஸ். ஃபார்முலாக சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள். கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த பையன் எந்திரிச்சு படாருன்னு அவனை சம்மன் இல்லாமல் ஆஜராகிறான். அவனை எந்திரிச்சு எல்லாம் லூசு பேலுவ மாதிரி பேசுகிறான் சார். என்னடா அவ்வளோ தப்பாக பதில் சொல்கிறான் சார். ஆன்சர் கரெக்டாக இருக்கு சார் சொல்லுன்னா. சார் சொர்க்கத்துக்கு போகணுன்னா முதல்ல செத்து போகணும் சார். இங்கே பாருங்கள், கவனம் வைங்க. செத்து போனால் தான் சொர்க்கம்ங்கிறதே தப்பு. பாரதியே பதில் சொன்னான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர். கிறுக்கு பயவுள்ளையோ. செத்த பிறகு எங்கே போவோமா? சிவலோகத்துக்கு போவோம், வைகுந்தத்துக்கு போவோம், கைலாசத்துக்கு போவோம்மா. சில பேர் நித்தியானந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கைலாசத்துக்கு போவேன் அப்படின்னா. செத்த பிறகு கைலாசத்துக்கு போயிருக்கியா? நீ உயிரோட ஒரு ஆள் போயிட்டான்டா. உயிரோட ஒரு ஆள் போய் அங்கேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான். உயிரோட ஒருத்தன் போய் டெய்லி மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு இன்டர்நெட்டில் கனெக்டடாகவே இருக்கான். ஆனால் போலீஸுக்கு தெரியல எங்கே இருக்கிறாங்கிறது. போலீஸுக்கு தெரியல சார், ஆனால் டெய்லி மெசேஜ் போடணும். ஆனால் அந்த ஆள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்கிறதுனால அந்த ஆளோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அழகாக இங்கிலீஷ் பேசுகிறார். அதுலேருந்து ஒரு தத்துவம் சொல்கிறேன். அழகாக இங்கிலீஷ் பேசுகிறவனெல்லாம் அறிஞன் இல்லை. எவன் ஒழுக்கமாக வாழ்கிறானோ அவன் தான் அறிஞன். ஆங்கிலம் பேசுகிறவனெல்லாம் அறிஞன் கிடையாது. புரியுதுங்களா?
செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர்னா. இவன் சொல்கிறான் செத்தாதான் சார் ஒருவேளை இப்படி சொல்லி பாருங்க, ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட், his answer may be right, but his attitude is totally wrong. அதான் செய்தி. அவன் ஆன்சர் ஒரு வேளை ரைட்டாக இருக்கலாம், செத்த பிறகு தான் சொர்க்கம் போவோங்கிறது. ஆனால் அவனுடைய மனநிலை அழுகி கிடக்கிறது. அவனுடைய விடை சரியாக இருக்கிறது, ஆனால் மனநிலை அழுகி கிடக்கிறது. இப்போ அதே சொர்க்கத்தை வச்சு அப்துல் கலாம் ஐயா பதில் சொன்னார். ஒரு கல்லூரியில் போய் பேச போயிருக்கிற இடத்துல கல்லூரி குழந்தை ஒருத்தி கேட்டா, ஐயா நீங்கள் எங்கேயா பிறந்தீங்கன்னு கேட்டா, கலாம் சொன்னார், நான் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி? நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஊரை சொல்லுவீங்க. நான் மதுரைம்பேன். ஐயா அவர் பிறந்த ஊர், அவர் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். அந்த குழந்தை சிரிச்சிட்டா. அந்த குழந்தை சிரிச்சிட்டு சொன்னால், சொர்க்கத்தில் எப்படியா ஒருத்தங்க பிறக்க முடியும்? நான் சொர்க்கத்தில் தான் பாப்பா பிறந்தேன். எப்படி ஐயா? இந்திய வரைபடம் இருக்கானார். இருக்கு ஐயா, உள்ளே இருக்குது, எடுத்துகிட்டு வா, இந்த டேபிளில் விரிச்சு வை. இந்தியன் மேப் எடுத்து விரித்து வச்சேன். அந்த குழந்தை விரித்து வச்ச உடனே கேட்டார், இந்த இந்திய வரைபடத்தில் ராமேஸ்வரங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு பாருன்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்து கீழே இருக்குதுயா அப்படின்னா. சரி, இது என்ன படம்? இந்தியாவோட வரைபடம். இந்தியாவை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறோம்? இந்திய தாய், பாரத தாய். அப்போ இது தாயோட படம். இதை இந்திய வரைபடம்னு சொல்லாத, இது தாயுடைய படம். ராமேஸ்வரம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஒரு உருவத்தில், ஒரு உடலில் கீழே இருக்கிற பாகம் எது? எது? கால், பாதம். அப்போ இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்குது. கவனிச்சுட்டே வாங்க. இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்குது. எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. சார், ஒரு சின்ன கேள்விக்கு நீங்கள் எங்கே பிறந்தீங்க, விச் இஸ் யுவர் பர்த் பிளேஸ்னு கேட்ட கேள்விக்கு நீங்களும் நானுமா இருந்தால் மதுரை, சிவகாசி, சென்னை, கும்பகோணம், உங்கள் ஊரா? எவ்வளோ கவனமாக இருக்கார் பாருங்க. கும்பகோணம். அது ரொம்ப ரொம்ப படித்தவனாக இருந்தால் ஆஸ்பத்திரி. பிறந்த இடம் எதுன்னா ஆஸ்பத்திரியுமா. ஆனால் ஒரு கேள்விக்கு, ஒரு சாதாரண கேள்விக்கு சொல்கிற பதிலில் மாத்ரு பக்தி பாருங்க, நல்ல கவனிங்க. 3 பக்தி சொல்கிறார். என் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுனா மாத்ரு பக்தி, தாய் மேல் உள்ள பற்று. இந்தியாவை தாய் என்று அழைக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டால் அது தேசபக்தி. எங்கள் இஸ்லாம் மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்றால் அது மார்க்க பக்தி. மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி, 3 பக்தியையும் இணைத்து ஒரு சின்ன குழந்தை கேட்ட சாதாரண கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் என்றால், his attitude is rich, his life is fertile. அவருடைய மனநிலை அழகாக இருக்கிறது. மனநிலைக்கு தகுந்தாற்போல் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது. அதனால தான் 35 நிமிடம் கலாம் ஐயா வச்சு பேசினாலும் நாம் ரசிக்கிறோம், வணங்குகிறோம், கைதட்டுகிறோம் என்றால் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் 4 உறவுகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நானும் என்னையும் சேர்த்து தான், எல்லாரையும் சேர்த்து தான். 1, எனக்கும் எனக்குமான உறவு. ரொம்ப பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. எனக்கும் எனக்குமான ஒரு உறவு இருக்க வேண்டும். நீ யார் உலகத்தில் நீ யாரை உலகத்தில் அதிகம் நேசிக்கிறாய் என்று கேட்டால் எல்லாரும் காதலியை நேசிக்கிறேன், ஃப்ரெண்டை நேசிக்கிறேன், அப்பாவை நேசிக்கிறேன். நான் என்னைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். ஏன்னா ஐ மஸ்ட் லவ் மை செல்ஃப். ஃபஸ்ட்டு நான் என்ன நேசிக்கணும். நான் என்ன நேசித்தா தான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன நேசித்தா தான் ஒழுங்காக தலை சீவுவேன், என்ன நேசித்தா தான் பேச்சுக்கு நல்லா தயாரிச்சுட்டு வருவேன். நான் நல்லா தயாரிச்சுட்டு வந்து பேசினா என் பெருமை கூடுது. அப்போ என்னுடைய பெருமை கூடுவது என்பது என்னுடைய வளமான வாழ்க்கைக்கு அடையாளம் என்றால் அதற்கு அடிப்படை நான் என்னை நேசிக்கிறேன். எனக்கும் எனக்குமான உறவு 1. எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு.
குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் குடும்பத்தோடு உள்ள உறவை விட்டு விடாதீர்கள். மனைவிக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவழிங்க, குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம். நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், பெரிய பெரிய மார்க்கத்துக்கே தலைவராக இருந்தவர், பெரிய போர்களை நடத்தியவர். அவர் வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு நேரமே இல்லை, எனக்கே நேரம் இல்லை. நான் இந்த மாதிரி பேசிட்டு போய் என் மனைவி வந்து என்னங்க பேச மாட்டேன், நான் ரொம்ப பேச மாட்டேங்க, மேடையில் தான் பேசுவேன். ஏன்னா 10 நிமிஷத்தில் சண்டை வந்துடுது. எதுக்கு வீலாக பேசி ரொம்ப விலைக்குவாங்க. ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் மனைவிமார்களோடு உரையாட வேண்டும் என்று ஒரு உற்சாகம் ஏற்பட்டால் தயவுசெய்து ஒரு சட்டையை, அயன் பண்ணிய சட்டையை ஹேங்கரில் ரெடியாக பட்டனை எல்லாம் கலட்டி மாட்டி வைத்து கொள்ளுங்கள். ஒரு 10-12 நிமிடம் ஆனவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று அந்த சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுங்கள். அது உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். நீங்கள் நீளமாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கட்டிய மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவது அப்படின்னு பேசிட்டிங்கன்னா 12வது நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாய் தவறி உங்கள் அப்பாம்பிங்க. நீங்கள் சொல்ல வந்தது உங்கள் அப்பா நல்லவர்னு தான் சொல்ல வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்ச, உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் அக்கா, செத்து போன என் பஞ்சாதி, எனக்கு இல்லை அவன் அந்த ஆள், எல்லாரையும் பற்றி வரலாறு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். குடும்பத்துக்கான உறவை எவன் ஒருவன் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, இந்த சொசைட்டியோடு, இந்த சொசைட்டியில் என்ன அரசியல், என்ன என்னால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும், என்ன தானம் கொடுக்க முடியும், ஈகை ஈத்துவக்கும் இன்பம்ங்கிறார்ல திருவள்ளுவர். அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக எனக்கும் நிறுவனத்துக்குமான உறவு, அது ரொம்ப பேர் கன்சிடர் பண்ணுறதில்ல. வேலை எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்தோடு நீங்கள் சுமூகமான உறவு வைத்து கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டால், தொழில் தெய்வம் என்றால் வேலை செய்கிற இடம் கோயில் தானே. அப்போ கோயிலுக்குள் எப்படி ஸ்ரத்தையாக இருக்க வேணுமோ அப்படி ஸ்ரத்தையாக வேலை செய்கிற இடத்திலும் இருக்க வேணும். அப்போ இந்த 4 உறவுகளை யார் ஒருவன் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறானோ, எந்த 4 உறவுகள், இப்படி தான் ஒரு ஊரில் எந்த 4 உறவுகள்னு சொன்ன உனக்கே மறந்துருச்சு. நான் மறந்தா சொன்னேன், சும்மா ஒரு பேர் லிங்க்குக்காக. எந்த 4 உறவுகள் அப்படின்னா நீ இப்போ தானே சொன்ன, உனக்கே மறந்துச்சு. எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, நான் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கும் எனக்குமான உறவு. இந்த 4 உறவுகளையும் மிக நாகரிகமாக யார் ஒருவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். எதை எந்த நேரத்தில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை யார் சரியாக தீர்மானம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்க்கை புத்தகங்களின் மூலமாகவும் புத்தக கண்காட்சியின் மூலமாகவும் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தித்து இந்த புத்தாண்டில் வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம். இந்த படமெல்லாம் 20 ரீலு 30 ரீலுங்க. சாப்பாடு கொண்டு போய் தான் சாப்பிட்டு வருவாங்க. அடுத்த ஷோக்கும் ஆள் நிற்கும். அதுக்கு கதைவசனம் யாருன்னு கேட்டால் பாரதாசன் அவர்கள் தான். அந்த படத்தினுடைய கதாநாயகி யார் தெரியுங்களா? தமிழ்நாட்டினுடைய 5 முதல்வர்கள் திரைத்துறையிலிருந்து வந்தார்கள்னு சொன்னால் அதில் ஒரு முதல்வர் விஎன் ஜானகி அவர்கள், புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார். அவங்க அந்த படத்தினுடைய கதாநாயகி. அற்புதமாக இருக்குது வசனம். 3 கேள்வியை வச்சுக்கிட்டு அந்த கேள்விக்கு யார் விடை சொல்லுகிறார்களோ அவர்களை தான் மணக்கணும், சொல்லாதவங்க தலையை வெட்டணும். 999 பேர் தலையை வெட்டிட்டு 1000வது ஆள் ஜெயிச்சு காட்டுவார். அதாங்க படம். எப்படியான விஷயம் பாருங்க. அப்போ திரைப்படத்துக்கு வசனம் எழுதுகிற போது அதற்கு அவர் சொன்னார்ல, என்னை கூப்பிட்டாங்க, நான் பயந்தேன் எல்லாம் சொல்லி.
வேறு வழி இல்லைங்க. நாம் அந்த மீடியாக்குள்ளே இருந்துக்கிட்டு சில விஷயத்தை சாதிச்சா ஆகணும். நான் இப்போ சமீபத்தில் கூட சரவணன் மீனாட்சின்னு நான் ஒரு தொடர் நடித்தேன். இப்போ திருமதி ஹிட்லர்னு ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கேன். இப்போ கூட இந்த மாப்பிள்ளை சொன்னீங்கல்ல, ஷூட்டிங்லேருந்து வர்றேன், ஷூட்டிங்கு போகணும், திருப்பி நடுவில் வந்திருக்கேன். அதனால தான் ஒரு கல்யாண காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சரவணன் மீனாட்சியில் அந்த அவர் வசனகர்த்தா என்ன பண்ணார், நடுவில் ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன் அப்படின்னார். உடனே நான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண், இது ஒளிபரப்பான போது நம்புறீங்களோ இல்லையாங்க, 1000க்கு மேற்பட்ட ஃபோன் கால்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இப்போ தாய்மார்கள் எனக்கு ஃபோனில், ஐயா திருக்குறள் அருமையாக சொன்னீங்கய்யா, திருக்குறள் ஏம்மா 30 வருஷமாக மேடையில் அதானமா சொன்னேன்னு. இல்லையா நீங்கள் திருக்குறள் தெரியுதுங்களா? அவர்களுக்கு எந்த மொழி புரியுமோ, எந்த ஊடகம் போய் சேருமோ, அந்த ஊடகத்தில் நாம் இருந்து அவர்களை வெற்றி காண வேண்டும். அதான் முக்கியம். நான் எழுதுனேன், ஒரு வயலும் படிக்க மாட்டேங்க, ஏய் நீ படிக்கிற மாதிரி எழுது, அதான முக்கியம். யார் படிக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லைன்னு இல்லை, ஒருவேளை காலம் அதுக்கு டைம் கொடுக்கலாம், சில நேரத்துக்கு நம்ம புரியாமல் இருக்கலாம். திருக்குறளை மட்டும் யோசிச்சு பாருங்க, 2ஆம் கிளாஸ்லேயும் படிக்கிறோம், 8ஆம் கிளாஸ்லேயும் படிக்கிறோம், 20வது வயசுலேயும் படிக்கிறோம், 40வது வயசில் படிக்கிறோம். இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் திருக்குறள் முழுவதையும் நான் பேசி ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேங்க. முழுவதையும் ஓராண்டு கொரோனா எனக்கு கொடுத்த கொடை என்னென்னா அதை தான் நான் பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப என்ன கண்டுபிடிச்சிருந்தீங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு கண்டுபிடிச்சேன். சாதாரணம் இல்லைங்க, படிக்க படிக்க தான் நம்ம முட்டாத்தனம் புரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அறிவாளி அப்படின்னா பெருசாக நினைக்காதீங்க. அது தெரியல, இது தெரியல, இது தெரியல, அது தெரியல. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 5000 பேர் கொண்ட கூட்டம், ஒரு 3 வயசு குழந்தைங்க எப்படியோ கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் தானே சுட்டி டிவியில், சுட்டி அரவிந்த் சுட்டி டிவியில் திருக்குறள் சொல்கிறீங்க என்னை கேட்குது. நான் கார்ட்டூனில் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. 3 வயசு குழந்தை, 5000 பேர் கூட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பார்த்த பல பேர் என்னை பார்த்துட்டு சரி 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 அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து கேட்குதுங்க, அவங்க அப்பா அப்பா பின்னாடி ஓடியாராங்க, சார் கோச்சுக்கிறாங்க சார், ஏம்மா குழந்தை வந்து என்ன சந்தோஷமா நீங்கள் தானே கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை சொல்லுது, நீ பாப்பையா பாப்பான்னு கேட்டேன். நான் பார்ப்பேன், என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு 3 வயசு, அவங்க தம்பிக்கு 2 வயசு. அவனை கூட்டு வந்துருச்சு. அவன் இப்படி என்னை இறங்க பார்த்துட்டு, நீ நல்லா பேசுகிற அப்படின்னா, அவனே நேற்று தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். புரியுதா? 2 வயது குழந்தையும் 3 வயது குழந்தையும் புரிந்து கொள்ளுமாறு என்னால் பேச முடிகிறது என்று சொன்னால் தமிழ் அத்தனை பேரையும் சென்று அடையும் என்பது உண்மை. சொல்கிற மாதிரி சொல்லுங்க, சொல்கிற ஊடகத்தில் சொல்லுங்க, கட்டாயம் சேர முடியும். ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு கூடத்தில் பேசிட்டு இறங்கினேன், ஒருத்தர் என்னை கையை பிடிச்சி கை கொடுத்தவர் விடவே இல்லைங்க. நான் பரவாயில்லைங்க, என்ன எப்படி இவ்வளோ ஆர்வமாக இல்லை, ஒன்றும் இல்லை இல்லை, இந்த கையில் தான் நீங்கள் நயன்தாரா பிடிச்சி இறக்கி கூட்டு வந்தீங்க பிகில் படத்தில் அப்படின்னு. நான் என்னத்தை சொல்கிறது, அவர் என்னை எந்த உருவத்தில் பார்த்துருக்காரு பாருங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவனுக்கு மன்னம் கேட்டேன், பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டேன், பேர்த்து அவனுக்கு பிச்சையானான்ங்கிற மாதிரி அந்த அப்பர் சுவாமிகளுடைய அந்த கதாநாயகி எல்லாத்துலேயுமே அவருடைய உருவத்தை தான் பார்த்தாலாம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் சொல்லிட்டு, அன்னையும் அத்தனையும் அன்றே நிற்த்தாள் சொல்லி, தலைப்பட்டால் நங்கை தன் தலைவன் தாளே, அவனுடைய பாதத்தில் சென்று அப்படியே சரணடைஞ்சிட்டான்னு சொன்னால் அது மாதிரி நினைக்கிறது. எதுவாக இருந்தானங்க, எல்லா ஊடகங்களும் எல்லாத்தையும் படிக்கணுங்கிறப்ப எனக்கு என்னன்னு சந்தோஷத்துங்களா, ரஷ்யாவுக்கு போயிருந்தேன். ஒரு 5 நாளில் 3 நாள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும், என்ன வேணாலும் சொல்லக்கூடாதீங்க, அப்படி ஊர்லாம் இருக்குது. மாஸ்கோவுக்கும் போயிட்டு வர்றேன். அங்கே போன போது நான் பார்த்த தெருக்கள் வீதிகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு புதுசாக தெரியல. ஒன்று நீங்கள் நெஞ்ச மறப்பதில்லை மாதிரி எனக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு ஓல்ருக்கு. 2 படம் வந்துச்சு, நெஞ்ச மறப்பதில்லைன்னு ஒரு படம், பிராப்தம்னு ஒரு படம். 2 அந்த பழைய ஞாபகம் வந்துடும் இல்லைங்க. நான் படித்த ரஷ்ய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதில் வீதி வீதியாக அவர்கள் வர்ணிக்கிற முறையில் அந்த வீதிகளை பூரா எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருந்திருக்குது. நான் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் வேலை பார்க்குறப்ப பேச்சு போட்டி கவிதை போட்டிக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறப்ப மறக்காமல் யார் புத்தகம் வாங்கி கொடுப்பேன் தெரியுமா, சிங்கிஸ் ஐத்மாத்தவனுடைய முதல் ஆசிரியன் வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, கவிதை போட்டியில் கலந்துக்கிறது சொல்லி அறிவிப்பு கொடுத்தோடனே ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், என்ன தெரியுங்களா,
நான் போட்டியில் ஜெயிச்சா என் விருப்பத்துக்கு புஸ்தகம் வாங்கி தரணும், சரிதா? நீங்கள் எதையாவது கோழி குஞ்சு வளர்ப்பது எப்படி, அப்புறம் வேறு ஏதாவது செய்வது எப்படின்னு வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதனால தான் பல பேர் கலந்துக்கிறாமல் இருந்திருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, கூட்டிகிட்டு போய் இதை கொஞ்சம் வாங்கிக்கோ, இதை கூட வச்சுக்கோ, இங்கே நீங்கள் படிக்கணும். சிங்கி சைத் மாதாவினுடைய முதலாசிரியன், குல்சாரி நாவல், லியோ டால்ஸ்டாயினுடைய நாவல்கள். லியோ டால்ஸ்டாயினுடைய அந்த பண்ணைக்கு நான் போயிட்டு வந்தேன். என்ன தெரியுங்களா, நான் படிக்கிற போது என்னுடைய இள வயதில் மொழிபெயர்ப்பு நாவல்கள் படித்ததுனால அந்த இடத்துக்கு போகிற போது திரும்ப அப்படியே நினைவு வருது. இப்போ நான் இங்கே மன்னார்குடிக்கு பக்கத்தில், இதுக்கு மன்னார்குடிங்கிறேன், இது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பேச போயிருந்தேன், சிதம்பரத்துக்கு பக்கத்தில். அப்போ ஒரு பங்களா, பழைய ஜமீன்தாருடைய பங்களாவை ரிசார்ட்டாக மாற்றிருந்தாங்க. அந்த ரிசார்ட்டில் உள்ள முழுவதும் பொன்னியின் செல்வன் ஓவியமாக இருந்தது. அவ்வளோ ரசிகர் போட்டிருக்கவர். நான் அதை பார்த்துட்டு, என்ன பொன்னியின் செல்வன் ஓவியத்துக்கு இந்த ஜமீன்தார் பங்களாவுக்கு என்ன சம்பந்தம்னே, மொட்டை மாடிக்கு வாங்கன்னு கூட்டு போய் அந்த பார்த்தீங்களா அந்த ஏரி, வீராணம் ஏரி, இதுதான் ஆடி 18ஆம் நாள் அந்த வீராணம் ஏரியில் தான் நம்முடைய கதாநாயகன் வந்தியத்தேவன் இதில் உள்ள புகிற இடம். அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்குங்க கதை தொடங்குகிற இடம் இதுதான். அப்படின்னா இப்போ எங்கள் இயல் டிஜிட்டலில் பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சிருக்கோம், ஆடியோ வடிவத்தில் சொல்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். கேட்டு பாருங்க. என்னென்னா, நாங்கள் எப்படியாவது கொடுத்துட பார்க்குறோம், படி, கேளு, பாரு, ஏதாவது செய். அப்போ ஒவ்வொன்றும் பார்க்குற போதும் நமக்கு மனசுக்குள்ள அத்தனை அருமை இருக்குது. நான் எதுக்கு சொன்னேன் தெரியுங்களா, அந்த நாவல்கள்லாம் படித்த போது அந்தந்த ஊருக்கு போகிறப்ப, அந்தந்த வீதிகளுக்கு போகிறப்ப அப்படியே நல்ல நினைவு இருந்தது. இன்றைக்கும் நான் இப்போ சமீபத்தில் வாங்கின புஸ்தகம் எதுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் கேட்டு சிரிச்சிடுவீங்க. என்னன்னா, எல்லா மேடையிலும் நான் சொல்லக்கூடிய ராகுல சாங்கித்யாயனுடைய வாழ்க்கை வரலாறு தாங்க. ராகுல சாங்கித்யாயன் 33 மொழிகள் தெரிந்தவர், தமிழ் உள்பட. திருவள்ளிக்கேணிக்கு வந்து பஞ்சசமஸ்காரம் சொல்லக்கூடிய வைணவர்களுடைய முத்திரையை வாங்கிட்டு வைணவ நூல்களை படித்ததோடு மட்டுமில்ல, தமிழ் மொழிபெயர்ப்பை, அதாவது வாழ்கா முதல் கங்கை வரை தமிழ் மொழிபெயர்ப்பை வாங்கி ப்ரூஃப் பார்த்து கொடுத்துருக்காருங்க. அப்போ எப்படி மொழிபெயர்ப்பாளர் பாருங்க. அந்த ராகுல சாங்கித்யாயனை நான் பார்த்தது இல்லைங்க. அவருடைய உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேதார்நாத் பாண்டே அவர் பேர். அவர் பயணம் 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 தான். கடைசி அவர் வார்த்தை சொல்கிறாருங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ ராஜுன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாருங்க, சுப்பிரமணிய ராஜு இல்லை, அவருக்கு முதல்ல மிலிட்ரியில் இருந்துட்டு வந்து கலைமகள் எழுதிட்டு இருப்பார், கேப்டன் ராஜு என்னமோ அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன். அவர் போய் ராகுல சாங்கித்யானை சந்தித்த போது அவர் கையை பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன தெரியுங்களா, இறப்பதற்குள் பாலி மொழியை படித்து விடு அப்படின்னாராம். பாலி மொழியை படித்து விடு. இது என்ன மொழின்னு நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. பாலி ஒரு பழைய மொழிகளில் ஒன்றுங்க. நல்லா சொன்னால் புத்தர் பேசிய மொழி பாலி. ஏன்னா மக்கள் மொழியில் பேசணும்னு அவங்க விரும்பினாங்க. அதே மாதிரி ஜீசஸ் அவர் வந்து ஹீப்ருனுடைய கிளை மொழி ஒன்றை தான் பேசினார். அப்போ நம்முடைய தமிழ் கடவுள்கள் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சுந்தரா சொற்றமிழால் நம்மை பாடுக, நீ பாடு, எனக்கு புரியும், எனக்கு தமிழ் புரியாதுன்னு யார் சொன்னா, நீ பாடு. அதனால தானேங்க ஒரு பாட்டு பாடின உடனே ஒரு கடவுள் எந்திரிச்சு பின்னாடியே போயிட்டாரு. அதையும் சொல்கிறேன், இந்த கதையை சொல்கிறேன். இப்போ இங்கே வாங்க, ராகுல சாங்கித்யான் பாலி மொழியை கற்க சொன்னார்னா, பாலி மொழி படித்த ஆள் யாராவது இருந்திருக்காங்களா? இருந்தாங்க. அவர் சொன்னார், சிலப்பதிகாரம் பற்றி சொன்னார்ல, சிலப்பதிகாரத்தினுடைய 2ஆம் பாகம், பாகுபலியினுடைய 2ஆம் பாகம் பார்த்தோம்ல, எப்படி பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி பார்த்தோம்னு நான் சொல்கிறேன். திடீர்னு கட்டப்பா பாகுபலியை குத்தி விட்டார். ஒரு வருஷம் நம்மளை புலம்பு விட்டாங்க. ஏன் குத்துனார், ஏன் குத்துனார், ஏன் குத்துனார், 2ஆம் பாகம் எப்போ வரும், 2ஆம் பாகம் எப்படி வரும்? அந்த நேரத்தில் ஒரு கிளார்க்கு போய் மேனேஜர்கிட்ட லீவு கேட்டிருக்காப்புல, 3 நாள் லீவ் வேணும். அந்த ஆள் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி இல்லைன்னு இருக்கலாம். என்ன சொன்னாப்புல தெரியுமா, இங்கே கட்டப்பா பாகுபலியை குத்திட்டாப்புல, ஏன்னு தெரியல, அந்த காரணத்தை சொன்னேன்னா உனக்கு லீவு தர்றேன், இல்லைன்னா லீவு கிடையாது. ஒன்று இந்த கிளார்க்கு சரியாக சொல்லியிருக்காப்புல, ஒன்றும் இல்லை சார், கட்டப்பாவுக்கு இது மாதிரி லீவ் வேண்டியிருக்கும். மேனேஜர்கிட்ட கேட்டுப்பாப்பு, அவர் பாகுபலிகிட்ட கேட்டுப்பாப்புல, தரமாட்டேன்னு இருப்பான், சொருகிட்டான், 15 நாள் லீவு, போயிட்டு வா. சிலப்பதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதி தெரியுங்களா, மணிமேகலை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, சிலப்பதிகாரத்தை மணிமேகலை எழுதிய மதுரை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்
சிலப்பதிகாரத்தையும் எழுதலாமோன்னு நினச்சிருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. அதுக்கு சந்தேகத்துக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலப்பதிகார புக்கு வாங்குங்க, அதனுடைய பதிகம்னு ஒரு பகுதி, முன்னுரைன்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கும். அதில் சேரன் செங்குட்டுவன் மலைவளம் காண வர்றான், இங்கே ஏதாவது அதிசயம் இருக்கான்னு கேட்குறான். அதில் ஒரு அதிசயத்தை சொல்கிறாங்க அங்கே இருந்த வேடுவர்கள். ஒரு பெண்ணு மதுரையிலேருந்து அந்த பக்கத்துலேருந்து வந்தா, அவளுக்கு ஒரு மார்பகம் இருந்தது, தலைவிரி கோலமாக இருந்தா, ஒரு மேட்டில் நின்றுக்கிட்டு இருந்தா. 3 நாள் கழித்து ஒரு விமானம் வந்தது, அதில் ஒரு அழகிய சுந்தர புருஷன் வந்து அவளை கூட்டிகிட்டு போனா. இது நாங்கள் பார்த்தோம், அவள் யாருன்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. சொன்ன உடனே அரசன் ஆச்சரியப்பட்டு ஒரு கேள்வி கேட்டாப்புல, அது யாரா இருக்கும், யாரா இருக்கும், தெரிஞ்சவங்க சொல்லலாமே, மதுரை பக்கத்துலேருந்து வந்தான்னு சொல்கிறாங்களே, யாரா இருக்கும், யாரா இருக்கும். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு எனக்கு தெரியுங்கிறார். நீங்கள் யார்? நான் மதுரைக்காரன், மதுரை கூலவாணிகம்னா வேற ஒன்றும் பயப்படாதீங்க, வைக்கோல் அல்லது மளிகை பொருள் கீழமாசி வீதியில் இன்றைக்கும் அந்த தெருக்கடைகள் இருக்குது. அவர் வியாபாரியாக இருந்திருக்காரு. புலவர்கள்லாம் வேலையை தவிர நினச்சி விடாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பல புலவர்கள், மருத்துவர், அந்த நல்லந்துவனார் இது இருக்குது. இவர் எனக்கு தெரியும். என்ன எப்படி தெரியும்? நான் மதுரையில் இருந்தேன், இந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்கிறாரு. இதை நான் வகுப்பில் சொன்னபோது ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா? மதுரையை கண்ணகி எரிச்சப்போ எல்லாம் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க, இவர் என்ன வெளியூர் போயிருந்தாரா? யார்? சீத்தலை சேத்தனார். எப்படி கேள்வி பாருங்க. அப்புறம் சொன்னேன், இங்கே வரு, ஒழுங்காக படி. கண்ணகி தீட்ட சொல்கிறா, ஆதார் கார்டு கொடுத்து இன்னென்ன வீட்டில் போய் பிடி, எல்லார் வீட்லேயுமே பிடிச்சிடாது. மதுரையில் 2 பேர் சொல்லத்தாங்க நெருப்பு கேட்டுச்சு. ஒன்று கண்ணகி, இன்னொன்று திருஞான சம்பந்தர். பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு ஒன்னே மெதுவாக போய் அப்படியே அந்த கூன்பாண்டியனை போய் பிடிச்சிக்கிடுச்சான் அந்த நெருப்பு. அதான் வெப்பு நோய் வந்தது. இங்கே கண்ணகி சொல்கிறா, அவள் பட்டியலே கொடுக்குறாங்க. பார்ப்பார், அறவோர், பசு, பத்தினி பெண்டிர், மூத்தோர், குளவி, இவங்களெல்லாம் விட்டுட்டு தீத்திரத்தார் பக்கம் சேர்மின். இப்போ ஒரு கேள்வி கேட்குறான், அந்த அம்மா ஏன் இருக்கணும் மதுரையை? அதான் பாண்டியன் செத்து போயிட்டான், தப்பாக திருப்பி சொன்னவன். ஒன்றுமே செய்யாத கோபுரந்தேவி செத்து போயிட்டா, அந்த எல்லாமே இதாகி போச்சு. அப்புறம் ஏன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எரிச்சா? ஒரு கேள்வி கேட்கலாம்ல. ஏன்னா பொற்கொள்ளன் தண்டிக்கப்படலைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தை பரட்டி பாருங்க. பொற்கொள்ளன் எங்கேயா தண்டிக்கப்பட்டிருக்காங்க? இல்லை. அவளுக்கு கோபம் வருது. அவள் வந்து என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? மதுரை வீதியில்னு இந்த ஊரில் பெரிய மனுஷன் இல்லையா, சார்ந்தோரும் உண்டுகொள். அடுத்த கேள்வி கேட்டாங்க, தெய்வமும் உண்டுகொள். ஏய், உங்கள் ஊரில் சாமி கிடையாதா? கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்டிரும் உண்டுகொள் அப்படின்னா. இந்த ஊரில் பொம்பளை கூட, ஏன்னா அடிக்க போகிறப்ப சட்டுன்னு பிடிச்சிக்கிடுவாங்க பொம்பளைகள். தடித்த ஓர் மகனை தந்தையின் தடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் தந்தை அணைப்பன். வாங்க மேலே வாங்க, சும்மா வாங்க, என்ன கோயில் அது ஒரு கால கட்டுறது. தேவேந்திர பூபதி கவிஞர் அவர்கள் வர்றாங்க, நாளை கழிச்சு அவர் தான் பேசுகிறாரு நினைக்கிறேன். வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. இன்னும் நீங்களாம் நின்றுட்டு கேட்குறதா? வாங்க வாங்க. வணிக வரித்துறையுடைய உயரதிகாரி, நல்லா கைதட்டி கொடுங்க. மதுரையில் புத்தக கண்காட்சி வருவதற்கு அவர் தாங்க காரணம். அந்த நன்றியெல்லாம் மறக்கக்கூடாது. திருநெல்வேலியை இப்போ வந்து சென்னையில் தான் இருக்காங்க. சென்னையில் இருக்காங்க. ஆமாம், போன வருஷம் பேச கூப்பிட்டீங்களே, அப்படின்னா இந்த வருஷம் கூப்பிடலன்னு அர்த்தம். இருக்கு இல்லை, எனக்கு கூப்பிட்றதுக்கு என்ன சொல்லுங்கள். சரி, நம்ம இடத்த விட்டுறக்கூடாது. அவர் எந்திரிச்சு கூலவாணிகன் சீத்தலை சார்ந்தர் இருந்துச்சு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பூரா சொல்லிட்டு இதை காப்பியமாக பாடலாம். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகளை பார்த்து நீங்களே பாடுங்கன்னு சொல்கிறாருங்க. அதனால தான் அவர் என்ன செஞ்சார்னா 3 நீதிகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு, இப்போ இந்த பெரிய புத்தகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 900 பக்கம் எழுதியிருந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி இதை பார்த்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டாராம். எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும். புத்தகத்தை படித்தா படித்து பார்ப்பாங்களா, இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன செஞ்சார் இல்லைங்களா, சுருக்கமாக சொன்னார். 3 விஷயந்தான் இதில் முக்கியமாக சொல்லியிருக்கேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். தப்பு பண்ணுறவன் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு தர்மம், அறம் யமனாக வந்து நிற்கும். பாருங்கள், முதல் நீதி அரசியல் பிழைத்தோர்க்கு, ஏன்னா அவங்க தான் மக்களை ஆள்றவங்க. அறம் கூற்றாகும்.
அடுத்தது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும். இன்னொன்று என்ன, அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். இதாங்க அவர் முன்னுரையில் கொடுக்குறார். இந்த 3 நீதி இதான் முக்கியம். இப்போ ஒரு கேள்வி கேட்போம். ஆமாம், விதி நம்மளை தேடி வந்து பிடிச்சிருமா? நாலடியார்னு ஒரு நூல் இருக்குது, போகிறப்ப வாங்கிட்டு போங்க. 11 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, ஒரு ஆள் எழுதலை, 400 சமண முனிவர்கள் எழுதுனது. நான் அடிக்கடி என்னுடைய இதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் கூட இங்கே புத்தக திருவிழாவுக்கு வர்றாராம். அது பெரிய சந்தோஷமான செய்தி. நாலடியாரை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அந்த நாலடியாரில் ஒரு செய்தி அருமையாக சொல்கிறாங்க. எப்படி வினை நம்மை வந்து தீண்டும்? ஒரு கேள்வி கேட்குறோம். செஞ்ச வினை 500 கோடி மக்களில், இந்தியாவில் 130 கோடி மக்களில், அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி மக்களில், அப்புறம் அதில் எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் நான் படுத்திருக்க கட்டில் விதி வந்து கேட்குறோம்ல. அதுக்கு அவன் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. 1000 மாடுகளுக்கு நடுவே முந்தா நாள் போட்ட கண்ணுக்குட்டியை விட்டோம்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு போயிருமா. பல்லாவில் உயித்து விடணும் குலக்கன்று தாய் நாடி செல்லலே போல, டேய் விதி ஒன்னே நாடி வரும்டா அப்படிங்கிறான். இப்போ எத்தனை செல் அடித்தாலும் நம்ம செல்லை கண்டுபிடிக்கிறோம்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நான் காரில் போயிட்டு இருந்தேன், திடீர்னு நான் அந்த கையில் பேசிக்கிட்டு இருந்த செல்லை காருக்குள்ளேயே போட்டேன். எங்கனக்குள்ளே போட்டோம்னு தெரியல, உள்ளே போயிடுச்சு. உடனே என் ஓட்டுநர் டக்குன்னு சொன்னார், கவலைப்படாதீங்கய்யா, செல்லால் எடுப்போம் அப்படின்னாரு. ஃபோன் போட்டார், கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். முள்ளால் எடுத்தது அந்த காலம், செல்லால் எடுக்கிறது இந்த காலம். இந்த கை தட்டின 2 பேருக்கு நன்றி. ஏன் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க? ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேணாமா வந்ததுக்கு? 4 புத்தகமாவது வாங்கிட்டு போகணும். நான் இப்போ நான் சொன்ன புத்தகத்தில் இப்போ எனக்கு என்னன்னு தெரியுங்களா, அது நேரம் இல்லைன்னா கேள்வி பதில் மாதிரி வைக்கணும். நான் பேசிக்கிட்டே வருவேன். அந்த என்ன அந்த இது சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் சொல்லணும் எந்திரிச்சு. அப்படி மாத்திரம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அங்கே சொல்லிட்டு போவாங்க. அப்படிலாம் போகாத, அவன் நல்ல மனுஷன் நினச்சோம். நடுவில் கேள்வி கேட்குறானியா, நல்ல வேலை கிளம்பிட்டேன். தடுத்தாட் கொண்ட புராணம் மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க, டேக் டைவர்ஷன் அப்படின்னு. என்ன படிச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தானங்க முடியும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேடை கிடச்சி நாங்கள் மேலே உட்காந்துருக்கோங்க. எங்களை காட்டிலும் படித்த, எங்களை காட்டிலும் அறிவுடைய சான்றோர் பெருமக்கள் எத்தனை ஆர்வத்தோடு வந்து கீழே உட்காந்துருப்பீங்க. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேங்க. ஒரு கிராமத்தில், அந்த ஊரில் புரியுமா புரியாதவன்னு நான் பட்டிமன்றம் பேசுகிறப்ப விளக்குறேன். பட்டிமன்றம் நான் தான் சுதந்திரத்துக்கு பிறகு. அது வரைக்கும் யாரும் அங்கே எந்த கூட்டம் போடலை. பட்டிமன்றம்னா என்னன்னு சொல்கிறேன். எப்படி தெரியுங்களா, இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. நான் உடனே உதாரணம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதுக்கு உங்களால் விடை சொல்ல முடிஞ்சுன்னா நான் 100 ரூபாவோட கொடுப்பேன். அது இப்படிலாம் பரிசு அறிவிச்சா தான் யாரும் கேட்பாக ஓட்டுருக்கு. 500 ரூபாயா? இவங்க எவ்வளோ தர்றாங்கன்னு தெரியல எனக்கு. புத்தகம் கொடுப்பாங்க, அது ஒன்றும் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.